இது மகா சக்திகளின் கதை. இது மகா பிரளயம், மீண்டும் மனித நாகரிகத்தின் ஆரம்பம், ஸ்ரீஹரியின் முதல் அவதாரம் மற்றும் இறங்கிய அதர்மத்தின் பெரும் அழிவுகரமான அசுர வடிவத்தின் முடிவு ஆகியவற்றின் கதை. இக்கதை பல வேதங்கள், புராணங்கள் மற்றும் மகா காவியங்களில் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இக்கதையின் சாத்வீகத்திற்காக, பிரபஞ்சத்தின் படைப்புக்காக பகவான் மகாவிஷ்ணு சத்தியநாராயணன் 3 ஆண்மை வாய்ந்த சூப்பர் சக்திகளில் தன்னை வெளிப்படுத்தினார். முழு பிரபஞ்சத்தின் பாதுகாவலரும், தர்மத்தின் பாதுகாவலரும், அதிகாரம் அளிப்பவருமான ஹரி. பிரபஞ்சத்தையும் உயிரினங்களையும் படைத்தவரும் உருவாக்கியவருமான விதி, முழு பிரபஞ்சத்தின் கட்டுப்பாடு, பயன்பாடு மற்றும் மரியாதைக்கு தேவையான தெய்வங்கள் மற்றும் சடங்குகளின் தந்தையும் அவரே. முழு பிரபஞ்சத்தையும் அழிப்பவர் மற்றும் அனைத்து விதிகளாலும் படைக்கப்பட்ட ஹர். பின்னர் திரிதேவர்கள் தங்கள் உடல்களை பெற்றனர். ஆனால் அவர்களின் சக்தி, ஆற்றல் மற்றும் வாழ்க்கை 3 அற்புதமான மகா சக்திகளாக பிரிக்கப்பட்டன. ஸ்வப்ன சுந்தரி ராட்சச குணங்களின் நிறைந்த செல்வம், மகிழ்ச்சி, புகழ், மகிமை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தெய்வமான லட்சுமி மாதா ஹரியின் வாழ்க்கை. அறிவு, கற்றல், அழகு மற்றும் கலைகளின் படைப்பாளரான சரஸ்வதி தேவி பிரம்மாவின் வாழ்க்கை. மகாதேவி மகாசக்தி, கடுமையான வடிவத்தை எடுத்து உலகம் முழுவதையும் வென்றவர் மாதா காளி ஹரியின் வாழ்க்கை. இவ்வாறு காலத்தின் முடிவு ஆரம்பித்தது. தர்மம் நிறுவப்பட்ட போது அதர்மம் தானாகவே தோன்றத் தொடங்கியது. இது கால சுழற்சிக்கும் கர்ம சுழற்சிக்கும் அவசியமானது. ரஜஸ் குணமும் தமஸ் குணமும் இந்த படைப்பை சமநிலையில் வைத்திருப்பது போல, இந்த படைப்பின் தாய்க்கும் அதர்மம் மற்றும் தர்மத்தின் சமநிலை அவசியம். அதர்மம் எப்போதும் இந்த சமநிலையை அழித்து தர்மத்தை வெல்லவும், இந்த முயற்சியை தடுக்கவும், மீண்டும் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டவும் விரும்புகிறது. ஸ்ரீஹரி விஷ்ணு அவதாரங்களை எடுத்து வருகிறார். இன்று இந்த அத்தியாயத்தில் படைப்பின் மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கனை பற்றி அறிந்து கொள்வோம். அவரை தோற்கடித்து படைப்பை மீண்டும் நிறுவ ஒரு பிரளயம் தேவைப்பட்டது. இந்த பயங்கரமான அரக்கனின் பெயர் ஹயக்ரீவ அசுர். ஹயக்ரீவ அசுர் என்பது அதர்மத்தின் அசுர வடிவம். இந்த அரக்கனுக்கு நீர், நிலம் மற்றும் வானத்தில் சுற்றித் திரியக்கூடிய சிறப்பு சக்தி இருந்தது. தர்மத்தையும் படைப்பையும் அழிக்க அதர்மன் ஹயக்ரீவ அசுர் வடிவத்தில் அவதாரம் எடுத்தான். அர்ஷிக், அக்ஷயப் மற்றும் மாதா தீதியின் மகனாக இருந்த இந்த பயங்கர அரக்கன் பிறந்தான். முழு அதர்மம், தமஸ் மற்றும் அசுர சக்திகளோடு பிறந்த பிறகும் தனது நோக்கத்தை நிறைவேற்ற தேவியின் தாமசிக் மாயா வடிவத்தை மகிழ்வித்து அதிக சக்தியை பெற வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அப்போதுதான் அவன் விஷ்ணுவுடன் சண்டையிட முடியும். எனவே தனது அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தி, பசியும் தாகமும் இல்லாமல் விஷ்ணு மாயாவின் பீஜ் மந்திரத்தை உச்சரிக்க அமர்ந்தார். 1000 ஆண்டுகளாக அவர் ஒருபோதும் நிற்காமல், ஒருபோதும் எழுந்திருக்காமல் இம்மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தார்.
அவர் ஒரு நிலையாக தொடர்ந்து உச்சரித்தார். ஆதிதேவி மகிழ்ச்சியடைந்து 1000 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர் முன் தோன்றினார். ஹயக்ரீவாசுர் மிகுந்த உற்சாகத்துடன் தேவியிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். தேவி, ஹயக்ரீவாசுர், உன் வரத்தை கேள், உன் தவத்தில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்றாள். இதை கேட்டதும் ஹயக்ரீவாசுர் தேவியிடம் அழியாமையை கேட்டார். பிறக்கும் ஒவ்வொரு சக்திக்கும் உயிரினத்திற்கும் மரணம் தவிர்க்க முடியாது என்று தேவி சொன்னாள். நானே காலச்சக்கர காளியின் ஒரு வடிவம், நான் என்னை மீற மாட்டேன், வேறு ஏதாவது கேளுங்கள். ஹயக்ரீவாசுர் மிகவும் புத்திசாலித்தனமாக, சரி, ஹயக்ரீவ வடிவத்தில் மட்டுமே நான் இறக்க வேண்டும், இல்லையெனில் யாரும் என்னை வெல்ல முடியாது என்ற வரத்தை எனக்கு கொடு என்றார். எந்த தேவஸ்வரூபமும் ஹயக்ரீவ அல்ல, அதாவது குதிரை மற்றும் மனித உடலின் கலப்பின் வடிவம் அல்ல என்பதை ஹயக்ரீவர் அறிந்திருந்தார். மேலும் கடவுள் அவதாரம் எடுத்தவர் கூட ஹயக்ரீவ வடிவத்தை எடுக்க முடியாத ஒரு தந்திரத்தை அவர் செய்ய போகிறார். தேவி ஆம் என்று சொல்லி அவருக்கு இந்த வரத்தை வழங்கி அங்கிருந்து சென்றார். இவ்வரத்தை பெற்ற பிறகு ஹயக்ரீவாசுர் மிகவும் அச்சமற்றவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் ஆனார். எந்த ஹயக்ரீவ வடிவமும் கடலின் அடிப்பகுதியை அடைய முடியாதபடியும் ஒருபோதும் கொல்லப்பட முடியாதபடியும் கடலின் முன் ஆழத்தில் தனது அசுர ராஜ்யத்தை அவர் கட்டினார். ஒரு அவதாரம் ஏற்படும் போதெல்லாம் முழு பிரபஞ்சத்திலும் மிகவும் வலுவான ஆற்றல் ஓட்டம் தொடங்கும். இதன் மூலம் விஷ்ணுவின் அவதார வடிவம் நிகழ்ந்துள்ளது என்றும் அவர் ஹயக்ரீவரா இல்லையா என்று அறியப்படும். இல்லை என்றால் அவருக்கு மரண பயம் இருக்காது. அவர் அவ்வாறு செய்தால் இந்த வடிவம் அவரை அடையாதபடி அவர் கடலின் கருப்பையில் சென்று அமருவார். இதற்கு பிறகு ஹயக்ரீவாசுர் தனது அநீதியான பாவங்களை மிகவும் அச்சமின்றி பரப்பத் தொடங்கினார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்த அசுர படையை சேகரித்து நீர், பூமி மற்றும் வானத்தில் தனது மேலாதிக்கத்தை நிறுவத் தொடங்கினார். அவர் பல கடவுள்களை கொல்லத் தொடங்கினார். பூமியில் எந்த யோகா, கட்டிடம் அல்லது மத வேலைகளையும் செய்பவர்களையும் கொன்று விழுங்கத் தொடங்கினார். அவரது பயத்தால் அனைத்து கடவுள்களும் முழு இந்திர லோகமும் நடுங்கத் தொடங்கின. இப்போதும் கூட அவரை எதிர்க்க இந்திர தேவரை போலவே அவரை தோல்வியடைய செய்யக்கூடிய தெய்வீக சக்தி இந்த ஹயக்ரீவாசுர் மற்றொரு சதித்திட்டத்தை தீட்டியது. அதன் பிறகு மதம் பூமியிலிருந்து முற்றிலுமாக பறிக்கப்படும். எந்த கடவுளாலும் அவரை எதிர்க்க முடியாது. பூமியின் மீது அதிகாரம் செலுத்தும் வரை மட்டுமே கடவுள்களின் சக்தி பூமியில் இருக்கும் என்பதை ஹயக்ரீவாசுர் அறிந்திருந்தார். பூமியில் தர்மம் இருக்கும் வரை ஒவ்வொரு கல்பத்திலும் பிரபஞ்சத்தின் உருவாக்கத்தின் முடிவில் பிரம்மா யோக நித்திரைக்குள் செல்கிறார். இந்த தகவல் ஹயக்ரீவாசுரனுக்கு தெரிந்தது. அவர் அதற்காக காத்திருந்தார். கல்பம் முடிந்தவுடன் பிரம்மா ஆழ்ந்த யோக நித்திரைக்குள் சென்றார். அவர் இரகசியமாக பிரம்மலோகத்திற்குள் நுழைந்து 4 வேதங்களையும் திருடினார். அவர் 4 வேதங்களையும் கடலின் ஆழமான ஆழத்தில் சிறை வைத்தார். இப்போது தர்மம் முற்றிலும் கண்ணுக்கு தெரியவில்லை. இறைவன் மனம் நொந்து போனார். எல்லா அசுரர்களின் சக்தியும் தேவர்களை விட பல மடங்கு அதிகரித்தது. எல்லா தேவர்களும் இதனால் சக்தியை இழக்கத் தொடங்கினர். ஹயக்ரீவாசுரன் எந்த அசுரனையும் எதிர்த்து நிற்கும் நிலையில் எந்த கடவுளும் கூட அவனுக்கு எதிராக இருக்கவில்லை. இப்போது மகாசக்தி மட்டுமே வெற்றி பெற்றார். அவனது சக்தி அதிகரித்து கொண்டே சென்றது. மகாசக்திகள் ஒரு பெரிய லீலையை உருவாக்க வேண்டியிருந்தது. ஸ்ரீஹரியின் லீலை முடிவுற்றது என்று எப்போதும் கூறப்படுகிறது. அத்தகைய ஒரு லீலை நடந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஹயக்ரீவாசுரனின் குருட்டுத்தன்மை அதிகரித்து ஒருபுறம் ஹயக்ரீவாசுர் பூமியில் தனது அதர்மத்தை அதிகரித்து கொண்டிருந்தான். மறுபுறம் பூமியின் எல்லைகளிலிருந்தும் பால் வீதியிலிருந்தும் வெகு தொலைவில் ஸ்ரீ பகவான் விஷ்ணு பவசாகர் மகா சிந்துவில் ஒரு பெரிய போரில் மும்முரமாக இருந்தார். பூமியின் கடைசி 10,000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த பெரும் போரில் விஷ்ணு மீதமுள்ள தீமையை அழித்தார்.
அனைத்து வடிவங்களையும் பெரும் அழிவு சக்திகளையும் முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு அவர் அவற்றை தனது பாவக்கடலில் மூழ்கடித்து போரை முடித்தார். இந்த மாபெரும் அழிவுகரமான போருக்கு பிறகு விஷ்ணு ஒரு பெரிய பாறையில் நின்று மிகவும் ஆழமான யோக நித்திரையில் மூழ்கினார். அவர் தனது வில்லை கழற்றவில்லை என்பதை அவர் உணரவில்லை. அனைத்து கடவுள்களும் ஹயக்ரீவ அசுரனின் பயங்கரத்திலிருந்து தங்களை காப்பாற்றும்படி அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அதற்குள் விஷ்ணு ஆழ்ந்த யோக நித்திரையில் மூழ்கிவிட்டார். கடவுள்களின் அழைப்பை கேட்டு மற்ற மகா சக்திகளான ஹரி மற்றும் பிரம்மாவும் அங்கு வந்தனர். ஆனால் இந்த வளையத்தில் ஹரியை கண்டதும் அவர்களும் கத்தத் தொடங்கினர். சாரங்கன் விஷ்ணுவின் கழுத்தை சுற்றி மேலும் இறுக்கமாக்கிக் கொண்டிருந்தார். அவர் யோக நித்திரையில் மிகவும் பதட்டமான தோரணையில் அமர்ந்திருந்தார். அவர் யோக நித்திரையிலிருந்து விழித்தெழுந்தாலும் பாவமும் அநீதியும் இருக்கும். அவர் விழித்தெழவில்லை என்றால் ஒரு பேரழிவு ஏற்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவர் தெய்வீகமாக கூறினார். கரையான்களை உருவாக்கி தரையில் தொட்ட வில்லின் நுனியை உண்பதன் மூலம் ஹரியை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கச் சொன்னார். படைப்பாளரே இதை செய்தால் யோக நித்ராவை தொந்தரவு செய்யும் பழி நம்மீது சுமத்தப்படும் என்று கரையான்கள் கேட்டுக்கொண்டன. இதை எப்படி செய்ய முடியும்? பிறகு பிரம்மாஜி, பூமியில் யாகம், தவம், ஹவன் மற்றும் வேறு எந்த மதச்சடங்கும் செய்யப்படும் போதெல்லாம் தரையில் விழாத அல்லது காணிக்கையாக விடப்படாத அனைத்தும் உங்கள் உடலுக்குள் செல்லும் என்றும் இந்த வழியில் நீங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்றும் கூறினார். இந்த வரத்தை பெற்ற பிறகு கரையான் தரையில் இருந்த வில்லின் மேல் பகுதியை உண்ணத் தொடங்கியது. அதை கடித்ததன் மூலம் நான் விடுபட்டது. கயிறு அவிழ்த்தவுடன் அது மிக வேகமாக மறுபக்கத்திற்கு வந்தது. இதன் காரணமாக விஷ்ணுவின் முகம் மகா சிவப்பாக வைக்கப்பட்டது. மகா அன்பு முழு படைப்பையும் முழுமையாக சூழ்ந்தது. பின்னர் அனைத்து கடவுள்களும் உடனடியாக அன்னை விஷ்ணுவை மாயா என்று அழைக்கத் தொடங்கினர். மேலும் ஒரு தடையை உருவாக்கத் தொடங்கினர். ஏனெனில் அவர் மட்டுமே அனைத்து விஷ்ணு லீலையின் சக்தியாகவும் இந்த லீலையையும் அதன் தீர்வையும் சொல்ல வல்லவராகவும் இருக்கிறார். தாய் தோன்றி இந்த லீலை விஷ்ணுவால் படைக்கப்பட்டு தன்னை ஹயக்ரீவ வடிவமாக மாற்றியதாக கூறினார். உடனடியாக விஸ்வகர்மதேவ் குதிரையை விஷ்ணுவின் உடலில் வைத்து ஹயக்ரீவ வடிவத்தில் விஷ்ணுவாக மாற்றினார். பின்னர் விஷ்ணு தனது யோக நித்திரையிலிருந்து விழித்து அனைவரையும் ஆசீர்வதித்த பிறகு அவர் அவதாரம் எடுத்திருந்தால் அவர் பிறக்க வேண்டும் என்று கூறினார். அத்தகைய லீலையை செய்வதன் மூலம் அவர் இன்னும் விஷ்ணுவாகவே இருக்கிறார். மேலும் அவரது முக வடிவம் மட்டுமே மாறிவிட்டது. மேலும் ஹயக்ரீவ அசுரனுக்கு தேவி அளித்த வரத்தின் தூய்மையும் உண்மையும் இணைத்துள்ளது. இப்போது இந்த வடிவத்தில் நான் ஹயக்ரீவ அசுரனை கொல்வேன். ஆனால் அப்போதும் பூமியில் பாவமும் அநீதியும் பரவி இருப்பதால் அது போதாது. பின்னர் சிவபெருமான், ஓ ஹரி, நீங்கள் மத்சய வடிவத்தில் பூமியில் இருக்கிறீர்கள். இது வேதங்களின் விடுதலைக்கு அவசியம். வேதங்களின் விடுதலை இல்லாமல் மதத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாது. பூமியில் ஒரு பெரிய பிரளயத்தை நான் கொண்டு வருவேன். முழு பூமியும் தண்ணீரில் மூழ்கிவிடும். அனைத்து உயிர்களும் முடிவுக்கு வரும். பின்னர் நீங்கள் இந்த அவதாரத்திலேயே வாழ்க்கையை நிலைநாட்டுவீர்கள். வேதங்களை விடுவிப்பீர்கள் என்று விஷ்ணு கூறினார். சரி, அது அப்படியே நடக்கும். பாவம் உச்சத்தில் இருந்த பொழுது பூமியில் ஒரு பக்தியுள்ள ராஜா சத்தியவரதர் இருந்தார். அவர் தனது முழு ராஜ்யத்தையும் தனது குழந்தைகளுக்கு நன்கொடையாக அளித்து விஷ்ணுவை வழிபடுவதில் மூழ்கி அவர் சிறந்த பக்தராக இருந்தார். ஒரு நாள் காலையில் குளித்த பிறகு அவர் தண்ணீர் வழங்கும் ஏரிக்கு சென்று அதிலிருந்து தண்ணீரை நிரப்பி சூரிய தேவ கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தபோது மிகச்சிறிய ஒரு கொம்பு மீன் ஒன்று தனது தண்ணீர் பானைக்குள் வருவதை கண்டார். அதை மீண்டும் ஏரிக்குள் பாயவிட்டபோது அந்த மீன் அவரிடம், ஓ முனிவரே, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள். நான் மிகவும் சிறிய மீன். இந்த ஏரியில் மிகப்பெரிய மீன்கள் உள்ளன. அவை என்னை தின்றுவிடும். தயவு செய்து உங்கள் தண்ணீர் பானையில் என்னை அடைக்கலம் கொடுங்கள் என்றது. அதனை தண்ணீர் பானையில் தன்னோடு எடுத்து வந்து குடிசையை அடைந்ததும்
மீன் தனது தண்ணீர் பானையை விட பெரியதாக மாறத் தொடங்கியதை கண்டார். அதை ஒரு பெரிய தண்ணீர் பானையில் வைத்தார். சிறிது நேரம் கழித்து இதை கேட்டதும் மீன் வீங்கி பானையை விட பெரியதாக மாறத் தொடங்கியது. பின்னர் முனிவர் கவலைப்பட்டார். பின்னர் மீன் அவரிடம், ஓ முனிவரே, தயவு செய்து என்னை மீண்டும் ஏரியில் மூழ்கடி. இப்போது இந்த பானை எனக்கு மிகவும் சிறியது என்றது. முனிவர் ஆச்சரியப்பட்டு அதையே செய்தார். அவர் மீனை பெரிய ஏரியில் மூழ்கடித்தார். விரைவில் அந்த மீன் முழு ஏரியின் அளவை எட்டியது. இதை கண்ட முனிவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஓ ஒளிரும் உயிரினமே, நீ யார்? தயவு செய்து இந்த லீலையை எனக்கு விளக்குங்கள் என்றார். பின்னர் பகவான் விஷ்ணு ஒரு மீன் வடிவில் தோன்றினார். அவர் சொன்னார், முனிவரே, இன்றிலிருந்து சரியாக 7 நாட்களில் ஒரு பயங்கரமான பிரளயம் வரும் என்று கூறினார். பேரழிவு தரும் மழை பெய்யும், முழு பூமியும் தண்ணீரில் மூழ்கிவிடும், கடலில் பயங்கரமான அலைகள் எழும். இது அனைத்து கைவினைகளையும் உயிரினங்களையும் அழிக்கும். பிரளய நாளில் ஒரு பெரிய படகு உங்கள் முன் தோன்றும். முழு படைப்பையும் நிலைநாட்டும் நோக்கத்துடன் அனைத்து வகையான பயனுள்ள தாவரங்களையும் சேகரித்த பிறகு நீங்கள் உங்கள் மனைவியோடு அந்த படகில் ஏறுவீர்கள். அனைத்து பூமிக்குரியவர்களும் உங்களுடன் ஒரே படகில் இருப்பார்கள் என்றார். பின்னர் நான் தோன்றி அனந்த் ஷேஷ் நாகரின் உதவியோடு உங்கள் படகை என் கொம்பினால் கட்டி இந்த பிரளயம் முடியும் வரை இந்த நீரோட்டத்திலிருந்து உங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பேன். மேலும் மனித நாகரிகத்தின் பாலத்தை நீங்கள் தொடங்க வேண்டிய இடத்திற்கு உங்களை அழைத்து செல்வேன். இந்த நாகரிகம் மகரிஷி மனு என்ற உங்கள் பெயரில் தொடங்கும். எனவே அவர்கள் இப்போது மனிதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இதை சொன்ன பிறகு பகவான் மத்ஸ்ய நாராயணன் மீண்டும் தண்ணீருக்குள் சென்று கண்ணுக்கு தெரியாதவராக ஆனார். முனிவர் மனு அவரை வணங்கினார். அடுத்த 7 நாட்களுக்கு அனைத்து வகையான தாவரங்களையும் உண்ணக்கூடிய தானியங்களையும் சேகரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டார். இது ஐகிரீவ வடிவத்தை பற்றியது. ஐகிரீவ அசுரன் அதை பிடித்தான். அவன் தன் அசுர படையுடன் கடலின் ஆழத்தில் அமர்ந்தான். ஸ்ரீமத் நாராயணன் ஆர்ஷி மனுவிடம் கூறியது போல சரியாக அந்த நேரத்தில் ஆர்ஷி மனுவின் முன் ஒரு பெரிய தெய்வீக படகு தோன்றியது. ஆர்ஷி மனுவும் அவரது மனைவியும் தேவையான அனைத்து பொருட்களோடு அந்த படகில் நுழைந்தனர். அப்போது விஷ்ணு ஒரு பெரிய படகின் வடிவத்தில் தோன்றினார். மேலும் ஒரு பாம்பும் தோன்றியது. அது படகை அதன் கொம்பினால் பிடித்திருந்தது. அதே நேரத்தில் சிவபெருமான் தனது படகில் இருந்த ஒரு கம்பத்தை கொடுத்தார். மிகவும் பரபரப்பான நடனம் தொடங்கியது. மத் நாராயணன் படகை ஒரு இடத்திற்கு எடுத்து சென்று நங்கூரமிட்டார். நீர்மட்டம் குறையத் தொடங்கியதும் அங்கு மலை போன்ற ஒரு பொருள் தோன்றத் தொடங்கியது. மத்ஸ்ய நாராயணன் அந்த மலையில் படகை நிறுத்தினார். இதன் பிறகு அவர் விஷ்ணுவின் வடிவத்தில் தோன்றி, முனிவரே, இப்போது பிரளயம் முடிந்துவிட்டது என்று கூறினார். தனது மிகவும் சக்தி வாய்ந்த மத்ஸ்ய சிறகுகளாலும் தனது உடலின் கடுமையான உடையாலும் ஹைகிரீவ அசுரனையும் அவனின் முழு அசுர படையையும் கடலிலிருந்து தூக்கி எறிந்தார். அசுரர்கள் கடலால் சூழப்பட்டவுடன் ஹைகிரீவ் விஷ்ணு அங்கு தோன்றி போர் தொடங்கியது. பிரபஞ்சத்தின் முடிவு பற்றிய மிகவும் பயங்கரமான செய்தியை எடுத்துக்கொண்டு மத்ஸ்ய நாராயணர் அசுர படையை அழைக்கத் தொடங்கினார். ஹைகிரீவ் விஷ்ணு ஹைகிரீவ் அசுரனுடன் மிகவும் பயங்கரமான போரை நடத்தினார். ஹைகிரீவ் அசுரரிடம் துரிசூரன், கத், தனுஷ் மற்றும் மிக வேகமான ஆயுதங்கள் இருந்தன. அவரது காலடியில் ஹைகிரீவர் 2 ஆயுதங்களை வைத்திருந்தார். வரம்பற்ற சக்தியை கொண்டவர் கூர். அவர் அனைவரையும் தாக்கிக் கொண்டே இருந்தார். பகவான் ஹைகிரீவ் விஷ்ணு மீண்டும் போரிட்டு ஹைகிரீவ அசுரனுடன் கடுமையான போரை நிகழ்த்தினார்.
மத்ஸ்ய அவதாரம் மற்ற அனைத்து அசுரர்களையும் அழித்தார். அவர்கள் மீண்டும் கடலின் அடிப்பகுதியை அடைந்தனர். அவர் அனைத்து வேதங்களையும் விடுவித்தார். இந்த கடும் போர் பல நாட்கள் தொடர்ந்தது. மத்ஸ்ய நாராயணர் வேதங்களை ஓதத் தொடங்கி முதல் வேதத்தை பாடத் தொடங்கினார். பாவம் மற்றும் தீமையின் அனைத்து சக்திகளும் மறைந்து போய் தர்மம் பூமி முழுவதும் பரவத் தொடங்கியது. ஹயக்ரீவ் அசுரனின் சக்திகள் ஒருவரிடமிருந்து பறிக்கத் தொடங்கின. அவர் தோல்வியடைய தொடங்கிய போது ஹயக்ரீவ் விஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் அவரை பிரித்து ஹயக்ரீவ் அசுரனிடமிருந்து முழு சூரிஷ்டியையும் பார்த்தார். அவர் மீண்டும் தனது தூய வடிவத்தை எடுத்து யோக நித்ராவை நோக்கிச் சென்றார். இப்போதிலிருந்து காலத்தின் இறுதி வரை கடலின் ஆழத்தில் இந்த வடிவத்தில் அமர்ந்திருப்பார் என்று ஸ்ரீ மத்ஸ்ய நாராயணன் கூறினார். அடுத்த உலகில் அவர் மீண்டும் பிறந்து உலகிற்கு நன்மை செய்வார். இதனால் இன்று நாம் அறிந்த இந்த மனித நாகரீகம் மலை பருவத்திலிருந்து தொடங்கியது. மலை பருவத் எந்த மலையில் உள்ளது என்பது இன்னும் விவாதமாகவே உள்ளது. பர்வத் இந்தியாவின் தெற்கில் உள்ளது. இது மைசூர் மாநிலத்தின் தெற்கிலும் திருவிதாங்கூரின் கிழக்கிலும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். புராணங்களில் இது 7 மலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இருப்பினும் எந்த புராணத்திலும் இந்த மலையின் இருப்பிடம் குறிப்பிடப்படவில்லை. தற்போது அனைத்து அறிஞர்களும் இந்த மலை தென்னிந்தியாவில் இருப்பதாக நம்புகிறார்கள். சிலர் மன்னர் சத்தியவர்த்த வைவஸ்வத் பிரளயத்திற்கு முன்பு ஒரு மனுத்திர வீதியர் என்றும், சிலர் திராவிட நாகரீகம் பிரளயத்திலிருந்து தொடங்கியது என்றும் நம்புகிறார்கள். சில அறிஞர்கள் நாகரீகம் இப்போது இமாச்சல பிரதேசமாக இருக்கும் மலையிலிருந்து மீண்டும் தொடங்கியது என்றும் நம்புகிறார்கள். திராவிட நாகரீகம் மனித நாகரீகத்தின் தொடக்கமாகும். இது இன்றும் பல அறிஞர்களால் எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் பிரளயத்திற்கு பிறகு ஆரம்பம் வடக்கு பகுதியிலிருந்து மீண்டும் நடந்ததா அல்லது தெற்கு பகுதியிலிருந்து மீண்டும் நடந்ததா என்பது இன்னும் விவாத பொருளாகவே உள்ளது. நீங்கள் நினைப்பதை தயவு செய்து கமெண்டில் கூறுங்கள். இப்போதைக்கு இந்த கதையை நிறைவு செய்கிறோம். அடுத்த அத்தியாயத்தில் விஷ்ணுவின் 2வது அவதாரம் பற்றி அறிந்து கொள்வோம்.